அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அனந்த பத்மநாப சதுர்தசி அப்படின்னு சொல்லுவாங்க. அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்னு நாம் அந்த பேரை கேட்டாலே நமக்கு தோன்றுவது என்ன அப்படின்னா, நிறைய நகைகள், நிறைய பொன் பொருள் இதுதான் நமக்கு தோன்றும். ஏன்னா அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் நிறைய அறைகள் இருக்குது. அங்கே நிறைய குடங்கள், பொன் குடங்கள், நிறைய நகைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நாம் அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அனந்த பத்மநாப சதுர்தசி அப்படின்றது ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த ஒரு பூஜை. இதை அனந்த பத்மநாப சதுர்தசி பௌர்ணமிக்கு முந்தைய நாள் 14வது திதியில் இது வருவது. இது கிட்டத்தட்ட ஆவணியில் வரும் அல்லது புரட்டாசி ஆரம்பம் ஆகும்போது வரும். அப்படி இருக்கும்போது நாளைய தினம் நமக்கு அனந்த பத்மநாப சதுர்தசி 11 மணி வரை நமக்கு சதுர்தசி இருப்பதினால நாளைய தினம் அனந்த பத்மநாப சதுர்தசி. இந்த ஒரு விரதம் அப்படின்றது 14 வருடங்கள் கடைபிடிப்பாங்க அல்லது வாழ்நாள் முழுவதும் கூட கடைபிடிப்பாங்க. இந்த ஒரு பூஜைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே 14 என்ற எண்ணிக்கையில் வைக்கணும். பழங்களாகட்டும் அல்லது நாம் எது செய்தாலும் 14. கோதுமையால் செய்யப்பட்ட பிரசாதத்தை இந்த ஒரு பூஜைக்கு 14 என்ற எண்ணிக்கையில் நாம் வச்சு பூ பழங்கள் எல்லாம் வச்சு முறைப்படி கலசம் அமைத்து தர்பை புல் கொண்டு அதை 7 தர்பை புல் எடுத்து அதை ஒரு முடிச்சு மாதிரி போட்டு கலசம் வச்சு அந்த கலசத்துக்கு மேலே பாம்பு படம் எடுத்துக்கொண்டு இருக்கிற மாதிரி அந்த தர்பை புல்லை கட்டி அந்த கலசத்துக்கு மேலே வச்சு அதில் அனந்த பத்மநாப சுவாமியை ஆவாகனம் செய்து சிகப்பு நோம்பு கயிறு கடைகளில் விற்பாங்க. அப்படி இல்லைன்னா சிகப்பு கயிறை நாம் வாங்கி அதில் 14 முடிச்சுகள் போட்டு கையில் கட்டிக்கொள்வது. அதாவது பூஜை செய்யும்போது அந்த பூஜையில் இந்த ஒரு தோரத்தை வைத்து, அதாவது அந்த ஒரு 14 முடிச்சுகள் போடப்பட்ட அந்த நோம்பு கயிறை வச்சு அந்த நோம்பு கயிறுக்கும் பூஜை செய்து, விநாயகருக்கு பூஜை செய்து, நோம்பு கயிறுக்கு பூஜை செய்து, கலசத்திற்கு பூஜை செய்து, தூப தீபஹாரத்தை நைவேத்தியம் எல்லாத்தையும் நாம் சமர்ப்பணம் செய்யணும். இந்த பூஜையை வழக்கம் இருப்பவர்கள் செய்யலாமா, வழக்கம் இல்லாதவர்களும் செய்யலாமா, இந்த பூஜை செய்வதனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நோன்பு கயிறு இருக்குது, இது ஒரு ரக்ஷையாக நமக்கு இருக்கும் கையில் கட்டி கொண்டால். இந்த ஒரு நோன்பு கயிறு நம் கையில் இருக்கும்போது இந்த நோன்பு கயிறை கட்டுகின்ற விதம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வருடம் வரை இதை கட்டி கொண்டு இருக்க வேண்டும். அனந்த பத்மநாப சதுர்தசி வருகின்ற அன்று இந்த பழைய கயிறை எடுத்துட்டு புது கயிறு கட்டிக்கணும். இதுதான் முறைப்படி நாம் செய்கின்ற ஒரு பூஜை. இந்த நோன்பு கயிறு கையில் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. வீடு எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கும். இப்படி பழைய கயிறுகள் எல்லாத்தையும் சேகரித்து நம்ம வீட்டிலையே வைத்து கொள்ள வேண்டும். எப்பயாவது நதிகளுக்கு போகும்போது அந்த நதிகளில் இந்த ஒரு நோன்பு கயிறை விட வேண்டும். அதுதான் இந்த கயிறினுடைய, அந்த நோன்பு கயிறினுடைய சிறப்பு. அந்த நோன்பு கயிறு கையில் கட்டி கொண்டாலே நமக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே ஏற்படும். இந்த ஒரு கதையில் நமக்கு அப்படித்தான் சொல்லப்படுகின்றது. ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கின்ற ஒரு தம்பதியினர் இந்த நோன்பை செய்து, அதாவது நோன்பு எங்கேயோ செய்கிறாங்க, அதை இவங்க பார்த்து அந்த கயிறு கட்டி கொண்ட உடனேயே அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள், போகபாகியங்கள், பொன் பொருள் சேர்க்கை, அவர்களுடைய அந்த ஏழ்மை நிலை அகன்று அவர்களுக்கு அப்படி ஒரு செல்வ வளம் என்பது ஏற்பட்டதாக இந்த கதையில் அதாவது இந்த புராண கதை நமக்கு சொல்கின்றது. புராண கதை அப்படின்றத விட அனந்த பத்மநாப சுவாமி விரத கதை நமக்கு சொல்லுது. அதனால் நாமும் இந்த ஒரு பூஜையை செய்யும்போது நமக்கும் அதே அளவுக்கு அந்த பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, ஏழ்மை நிலை என்பது அகழுவது இது எல்லாமே ஏற்படும்.
உங்களுக்கு வழக்கம் இல்லை அப்படின்னாலும் நாளைய தினம் கோதுமையால் செய்யப்பட்ட பிரசாதத்தை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து, நாளைய தினம் எப்படியும் புரட்டாசி 1 அப்படின்றதுனால பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து சிகப்பு கயிறு கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி 14 முடிச்சுகள் போட்டு பெருமாள் கிட்ட வச்சு பூஜை செய்து கையில் கட்டிக்கொள்வது சிறப்பு. ஒரு 3 நாட்கள் கூட கையில் கட்டிக்கொண்டு அதற்கு பிறகு அதை பத்திரமாக வீட்டிலேயே நாம் வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பூஜையினுடைய மிக மிக உன்னதமான ஒரு நிலையும் கூட. இந்த பூஜையில் அதுதான் பிரதானமானதும் கூட. கோதுமையில் என்ன 14 பிரசாதங்கள் செய்வது அப்படின்னா, கோதுமையில் ஆப்பம் நாம் செய்யலாம். அதாவது கோதுமையில் தண்ணீர் விட்டு கலக்கி அதில் ஏலக்காய் தூள் போட்டு அதை அப்படியே நாம் கரண்டியில் எடுத்து எண்ணெயில் அப்படியே போட்டு பொரித்து எடுத்து அப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நாம் 14 எண்ணிக்கையில் செய்து பெருமாளுக்கு படைக்கலாம். அப்படி இல்லைன்னா பூரி, அதை 14 அப்படின்ற எண்ணிக்கையில் செய்து பெருமாளுக்கு நாம் படைக்கலாம். இந்த மாதிரி செய்து சிகப்பு நூல் கொண்டு அதில் 14 முடிச்சுகள் போட்டு கையில் கட்டிக்கொண்டு அந்த கயிறு வீட்டில் இருப்பது வீட்டுக்கு அவ்வளவு ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கதையில் பிரதானமாக சொல்லப்படுவது, அந்த பெண்ணினுடைய கணவர் அந்த ஒரு நோன்பு கயிறை கையில் இருந்து கழற்றி அக்னியில் போட்டு விடுகின்றார். இதன் காரணமாக அந்த அக்னி தேவருக்கே கோபம் ஏற்படுது. இந்த நோன்பு கயிறு ரொம்பவே பவித்திரமானது, அதை இந்த மாதிரி செய்தார்கள் அப்படின்னு அவர்களுடைய அந்த செல்வ வளமெல்லாம் குன்றிவிடும். அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த பெண்ணாகப்பட்டவள் இந்த ஒரு நோன்பை நோற்று அந்த ஒரு பாவம், அதாவது செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் கேட்ட பிறகு இந்த ஒரு செல்வ வளம் அப்படின்றது அவர்களுக்கு ஏற்படும். நாமும் அந்த நோன்பு கயிற்றை வீட்டில் வைத்து கொள்ளும்போது வீட்டில் இல்லை அப்படின்ற நிலை என்பது ஏற்படாது. அதனால் எங்களுக்கு நோன்பு கயிறெல்லாம் பழக்கம் கிடையாது அப்படின்னா, கோதுமையில் இந்த மாதிரி பிரசாதம் செய்து பெருமாளுக்கு படைத்து அவரிடம் நாம் மனசார வேண்டி கொண்டாலே நமக்கு அனந்த பத்மநாப சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நாளைய தினம் ஏற்படும். நாளைய தினம் சதுர்தசியோடு சேர்ந்த பௌர்ணமி, அடுத்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் அனந்த பத்மநாப சுவாமி விரதம், இத்தனையும் நமக்கு சேர்ந்து வருவது ஒரு அரிய வாய்ப்பு. அதனால் நாளைய தினம் இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் முடிந்த அளவுக்கு பூஜைகளை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. அடுத்து புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி நாம் என்ன செய்யணும் அப்படின்ற பதிவை ஏற்கனவே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்கள். இன்னும் புரட்டாசி மாதத்திற்கு உண்டான பதிவுகள் நிறைய உங்களை தேடி கொண்டே இருக்கும். அதையும் பார்த்து முடிந்ததை செய்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.